வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் இலக்கிய மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். இந்த 2 நாள் மாநாட்டில் கவிஞர்கள் சந்திப்பு, பெண்ணிய இலக்கியம், இலக்கியத்தில் மாற்றங்களும் மாற்றத்திற்கான இலக்கியமும் போன்ற தலைப்புகளில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெற உள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் சிக்கிம், மேற்கு வங்கம், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்களுக்கு 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது மொத்தம் 70,000 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தும் வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். சிக்கிம் தனி மாநிலமாக உருவாகி 50 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி அங்கு நடைபெறும் விழாவில் பிரதமர் திரு மோடி கலந்து கொண்டு விழா மலரையும் நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தையும் வெளியிடுகிறார். குஜராத், ராஜஸ்தான் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களின் எல்லைப்புற மாவட்டங்களில் இன்று குடிமை பாதுகாப்பு ஒத்திகை நடத்தப்பட உள்ளது. அவசரகால நிலவரங்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை மதிப்பிடும் வகையில் இந்த ஒத்திகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்திலும் இன்று நடைபெறுவதாக இருந்த இந்த ஒத்திகை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதாக நேற்று மாலை அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய வளர்ச்சிக்கான மத்திய அரசின் விகசித் கிருஷித் சங்கல்ப் அபியான் பிரச்சார இயக்கம் புதுச்சேரி உட்பட நாட்டின் 700 மாவட்டங்களில் அனைத்து வேளாண் அறிவியல் நிலையங்கள் மூலமாக இன்று முதல் வரும் ஜூன் 12ஆம் தேதி வரை அமலாக உள்ளது. உழவர்கரை நகராட்சி வார்டுகளுக்கு உட்பட்ட வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் ஆன்லைன் மூலமாகவோ அல்லது உழவர்கரை மேரி, விவிபி நகர் மற்றும் இசிஆர் நவீன மீன் அங்காடி வளாகத்தில் உள்ள வரி வசூல் மையங்களில் வரி செலுத்தலாம் என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் நியூ சண்டிகாரில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பஞ்சாப், பெங்களூரு அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.